அத்தியாயம் 27. அரங்கம் முழுவதும் அப்படி ஒரு அமைதி. யாருக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. வெளியில் இருப்பவர்களுக்குத்தான் தொந்தரவு கொடுத்தார்கள் என்றால் சொந்த குடும்பத்திலேயே வில்லன் வேலை பார்த்திருக்கும் அவர்களை அற்ப பிறவிகளைப் போல பார்த்திருந்தனர். அதே சமயம் இவற்றையெல்லாம் மனைவியாகிய பிம்லா எப்படி அனுமதித்தார் என்று அனைவரின் பார்வையும் அவரை தீண்டிச் சென்றது. பிம்லாவோ நெருப்பின் மீது நின்று கொண்டிருந்தார். சித்தார்த் தங்கள் குடும்பத்தை பற்றி பேசியதை கேட்டு அலட்டிக் கொள்ளாமல் நின்றிருந்தவர் நீரஜ் கம்பீரமாக உள்ளே நுழைவதைக் கண்டதும் முதன் முறையாக அதிர்ந்து போனார். சாமர்த்தியமாக அனைத்தையும் நடத்தி கொண்டதாக எண்ணி இருந்ததை இப்படி சித்தார்த் சுக்கு சுக்காக உடைப்பான் என்று எண்ணவில்லை. அதிலும் நீரஜ் முழுவதுமாக குணமடைந்து பழைய தெளிவுடன் வந்து நிற்பதைக் கண்டதும் தனது அத்தனை கனவுகளும் சிதைந்து போனதை அறிந்து கொண்டார். நீரஜின் பார்வை முழுவதும் பிம்லாவின் மீதுதான் இருந்தது. அவர் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை அவதானித்தபடி இருந்தார். அப்பொழுது ஒருவர், நீரஜ், உங்கள் மனைவியே உங்களை கொல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டார். அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிம்லாவை பார்த்து, உங்கள் எல்லோருக்கும் ஒரு உண்மையை இங்கே நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று அவர் முடிக்கும் முன் அவசரமாக அவர் அருகே சென்ற பிம்லா, என்ன மன்னிச்சிருங்க நீரு, எங்கள் அப்பாவும் அண்ணனும் எங்களை மிரட்டித்தான் இதை செய்ய வச்சாங்க என்றார் நீலி கண்ணீருடன். அவர் பேசியதை கேட்டதும் சிவதாசின் இதழ்களில் கூட மெல்லிய புன்னகை. சித்தார்த்தோ அவரை கூர்மையாக பார்த்தபடி நின்றான். என்ன சொல்லி மிரட்டினாங்க பிம்லா? உன் உயிரை எடுத்துருவேனா? அப்போ கணவன் உயிரை விட உன் உயிருக்கு மதிப்பு அதிகம் இல்லையா? அதனால தான் என்னை கொல்ல ஒத்துக்கொண்டாயா? அங்கிருந்த அனைவருக்கும் அவரின் வார்த்தைகள் சாட்டையடியாக தோன்ற பிம்லா என்ன சொல்லப் போகிறார் என்று பார்த்தார்கள். இல்லை நீரு, நம்ம பிள்ளையை கொன்றுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. ஓ, தாயுள்ளம் தவிச்சு போய் என்னை கொல்ல ஒத்துக்கிட்டீங்களோ? என்றார் கண்ணீருடன். ஆமாம், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அவன் என் பிள்ளை. நீ எதுக்கு அவனோட உயிரை காப்பாற்ற என்ன பலி கொடுக்க நினச்ச? அவர்களின் பேச்சை கவனித்து கொண்டிருந்த அனைவரும் அவரின் கேள்வியில் அதிர்ந்து நீரஜை பார்க்க, இவங்க என்னுடைய இரண்டாவது மனைவி. என் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் முதல் மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு இவங்களை என் மனைவியாக்கினார் என் தந்தை. சொல்லப்போனால் ஒரு தொழில்முறை ஒப்பந்தம் போல. சித்தார்த்திற்கும் நடந்தது இதுதான். என் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் சித்தார்த் என்று அனைவரின் முன்பும் அத்தனை நாள் பாதுகாத்து வந்த உண்மையை போட்டு உடைத்தார். அவர் சொன்னதும் பாய்ந்து அவரது சட்டையை பற்றி உலுக்கி, பொய் சொல்லாது, யாரும் நம்பாதீங்க, இவருக்கு நான் மட்டுமே மனைவி என்று கத்தினார். அனைவரின் மனதிலும் நினைத்தேன் என்கிற வார்த்தை எழ ஒரு சிலர் வாயை திறந்து அதை சொல்லவும் செய்தனர். நானாஜி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் அவமானப்பட்டு நின்றது வெறியை கூட்டியது. அதிலும் தினு ஆத்திரமடைந்து நீரஜை நோக்கி பாய அவனை அலேக்காக பற்றி தூக்கி தன் கையில் பிடித்து வைத்து கொண்ட சிவதாஸ், துள்ளாத, உன்னை உள்ளே கொண்டு வச்சு அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிருவேன் என்றான். அப்படியும் அடங்காமல், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தினான். சித்தார்த்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தினுவின் மூக்கில் ஓங்கி குத்தி இருந்தான். அதில் முகமெங்கும் ரத்தம் வழிய மடங்கி அமர்ந்திருந்தவனை பிடித்து தூக்கி நிறுத்தி, இங்கே எல்லாரும் பேசி முடிக்கிற வரைக்கும் சத்தம் வரக்கூடாது என்றான் மிரட்டலாக. பிம்லாவோ சமூகத்தின் முன்பு தன் அங்கீகாரம் பறிபோனதை எண்ணி ஆங்காரத்துடன் சித்தார்த்திடம், உன்னை பெற்றது வேணா அவளாக இருக்கலாம், பாலூட்டி வளர்த்தது நான் தான், அந்த பாசம் கொஞ்சம் கூட உன் மனசில் இல்லையா என்றார் கோபமாக. அந்த பாசம் உங்களுக்கு இருந்ததா? உங்களுக்கு யாரிடமும் அன்பு இல்லை. நீங்கள் ஒரு சுயநலவாதி. சமூகத்தில் நீரஜ் மல்ஹோத்ராவின் மனைவி என்கிற அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக அவரை மணந்து கொண்டீர்கள். அவருக்கு எத்தனை மனைவி இருந்திருந்தாலும் உங்களை அது பாதிச்சிருக்காது. உங்களுக்கு வேண்டியது அவருடைய தொழில், அதன் மூலியம் கிடைக்கும் மரியாதை. பாசம், அன்பு என்று ஒன்று இருந்திருந்தால் வர்ஷினியின் பெற்றோரை கொலை செய்திருப்பீர்களா என்று அடுத்த குண்டை போட்டான். அதை கேட்டதும் முகம் மாறிப்போனது பிம்லாவிற்கு. தனது அனைத்து பிம்பங்களும் உடைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார். சித்தார்த்தின் கைகளை பற்றி கொண்டவர், உனக்கு என்னுடைய நிலை புரியல. எங்கேயும் என் உணர்வுகளுக்கான மரியாதை அளிக்கப்படலை. அவங்க சுயநலத்திற்காக என்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இங்கே பாதிக்கப்பட்டது நான் மட்டுமே. அத்தனை பாதிக்கப்பட்ட நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்?
பப்பா கிட்ட மனதை திறந்து பேசி இருக்கணும். உதாசீனத்தின் வழி என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அன்பின் வழி என்னன்னு தெரியாமல் போனது தான் கொடுமை. நான் உங்கள் மீது திணிக்கப்பட்டவனாகவே இருக்கட்டும். பெற்ற தாயாக இருந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய மனதை, அன்பை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே செய்ய தயாராக இல்லையே. எல்லோருக்காகவும் நான் ஏன் பார்க்கணும்? அப்படி பார்த்து பார்த்து தான் என் வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் தொங்குகிறது. தப்பு. இது நீங்களாக உருவாக்கி கொண்ட ஒன்று. அந்தஸ்தும் சொத்தும் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைத்த உங்களுக்கு அன்பை கொடுக்க தெரியல. எல்லோர் மீதும் பழிவரியை மட்டும் வளர்த்து கொண்டீங்க. கொலை செய்யும் அளவிற்கு உங்களை கொண்டு சென்று இருக்கிறது அது. ஆமாம், நான் தான் நீரஜை கொலை செய்யவும் உன்னுடைய வர்ஷினியை கொலை செய்யவும் ஆள் அனுப்பினேன். எனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நான் மட்டும் யாரையோ காதலித்த ஒருவனுக்கு மனைவியா கடமைக்காக வாழ்ந்து அவன் பிள்ளைக்கு பாலூட்டி வளர்க்கும் ஆயாவாக வாழணும். நீங்கெல்லாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிப்பீங்க என்று ஆத்திரமாக கத்தினார். அவரின் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்தவன் திரும்பி சிவதாசை பார்க்க அவன் தலையை சேர்த்துவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே காத்து கொண்டிருந்த போலீஸை வரவழைத்தான். அவர்கள் வந்து நானாஜி, டினோ, தேவ் மற்றும் பிம்லாவை கைது செய்து அழைத்துச் செல்லும் நேரம், ஒரு நிமிஷம், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவங்க இதையும் பார்த்துட்டு போங்க என்றவன் தன் கையில் இருந்த மொபைலிலிருந்து ஒரு வீடியோவை ஓடவிட்டான். அதில் அவனது அன்னை காயத்ரி பேசினார். வணக்கம் பிம்லா, முதலில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் குறுக்கே வந்ததற்கு. நீங்கள் நீரஜின் வாழ்வில் வருவதற்கு முன்பே அவர் என்னை காதலித்தார். மாமாவின் மறுப்பினால் எங்கள் திருமணம் ஊரறிய நடைபெறாமல் போனது. உங்களை இரண்டாவதாக திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்காக நான் வருந்துகிறேன் பிம்லா. என்னால் உங்கள் மனதில் பல சஞ்சலங்களை அடைந்திருப்பீர்கள். அதற்காக என்னை மன்னிக்கவும். அதோடு என் மகனை உங்கள் மகனாக இத்தனை வருடங்களாக வளர்த்ததற்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தீராது. நாம் இருவருமே சூழ்நிலை கைதிகள்தான். இருவருமே ஒரே ஆதார் சுருதியை நம்பி இணைந்தவர்கள். உங்களுக்காவது அவரின் அருகாமை தொடர்ந்து கிடைத்தது. ஆனால் நானோ தலைமறைவாக வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். இதில் யாரை குறை சொல்வது? எல்லாம் விதியின் செயல். என் மகன் மருமகள் வாழ்க்கையாவது நம் வாழ்க்கையைப் போல அல்லாது நன்றாக அமைய வேண்டும். எல்லாவற்றிற்கும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பேசி முடிக்கவும் பிம்லாவின் மனம் தன்னையே காரி துப்பியது. தான் இத்தனை வேலைகள் செய்தும் அதை எதையுமே காட்டிக்கொள்ளாது மிக அமைதியாக பேசி முடித்த அவள் எங்கே? கணவனையே கொலை செய்ய முயன்ற தான் எங்கே என்று எண்ணியவர் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை குனிந்தபடி போலீஸ்காரர்களுடன் நடந்தார். நானாஜியோ மெல்ல நாற்காலியை உருட்டி கொண்டே வந்தவர் சித்தார்த்தின் அருகே சென்று அவனது கைகளை பற்றி குனியச் செய்து, நினச்சதை சாதிச்சிட்டேல்ல, ஆனால் எங்களை கூண்டில் ஏற்றுவது பெரிதில்லை. உன்னுடைய காதலுக்கு சமாதி கட்டிட்டு தான் நீ இங்கே வந்திருக்க என்றார் மெல்லிய குரலில். அதை கேட்டதும் உள்ளுக்குள் பதறினாலும் அதை வெளிக்காட்டாது, நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். அவரின் இதழில் வக்கரமான சிரிப்பு எழ, பாரு பாரு என்று கூறிவிட்டு நகர்ந்தார். அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த சிவதாஸ், என்ன சொல்லிட்டு போறான் கிழவன் என்று வந்து நின்றான். அதற்குள் தனது மொபைலை எடுத்து வர்ஷினியின் காவலுக்கு வைத்திருந்த ஆட்களுக்கு அழைத்தவன் அவர்கள் பத்திரமாக இருப்பதை கேட்டறிந்து கொண்டான். சிவதாசிடம் நானாஜி பேசியதை கூற, அப்படியா சொல்கிறான்? அப்போ நிச்சயமாக எங்கேயோ எதுவோ தவறு இருக்கு சித்தார்த் என்று தாடையை தடவியவன், கேஷ்வி எங்கே இருக்கா என்றான். அவள் வஷுவோட தான் இருக்கா. ஏன்? வேகமாக தலையசைத்தவன் அவளை அங்கு எப்படி விட்டு வச்ச சித்தார்த்? அவள் இவங்க ஆளு என்றவன் வேக நடுவுடன் வா போகலாம் என்று ஜீப் நோக்கி ஓடினான். அவளை சந்தேகப்படுறியா தாஸ்? நிச்சயமாக அவள் இவங்கள மாதிரி இல்லை என்று பின்தொடர்ந்தான். பார்ப்போம், சீக்கிரம் ஏறு என்றவன் வேகமாக வண்டியை எடுத்தான். ஜீப் சீறிக்கொண்டு பாய அன்றைய ஊடகங்கள் முழுவதிலும் நீரஜ் மல்ஹோத்ராவின் குடும்ப கதையும் நானாஜியின் ஏமாற்று வேலைகளை பற்றி தான் பேச்சாக இருந்தது. தொழில் வட்டாரத்தில் தீ பற்றி எரிந்தது. தாதி அனைத்தையும் டிவியில் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். வெகு நாட்களுக்கு பிறகு அவரின் முகத்தில் நிம்மதி வந்திருந்தது. கணவர் செய்த தவறை சரி செய்வதற்கு முயன்று தோற்று கொண்டிருந்தவர் பேரனால் அது நிறைவேறியதை எண்ணி அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆரம்ப காலங்களில் பிம்லாவின் மீது அவருக்கு பரிதாபமும் அன்பும் இருந்தது. ஆனால் நாளடைவில் அவளின் நடத்தையில் தோன்றிய மாறுதல்கள் அவரை பிம்லாவிடமிருந்து ஒதுக்கி வைத்தது. எப்படியாவது பிம்லாவின் வாழ்க்கைக்கு நியாயம் செய்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணினார். ஆனால் பிம்லாவிற்கு வாழ்க்கையை விட, நீரஜை விட அந்த மாளிகையின் அந்தஸ்து, அதிகாரத்தின் மீதுதான் ஆவல் என்பதை உணர்ந்து கொண்டதும் ஒதுங்கிவிட்டார். தன் கணவரின் மீது தாதிக்கு தீராத கோபம் இருந்தது. இரு பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிவிட்டார். அதோடு மட்டுமல்லாமல்
சித்தார்த்தை தாயிடமிருந்து பிரித்து பிம்லாவிடம் கொடுத்தது மிகப்பெரிய பாவம் என்றே எண்ணினார். அவன் தன் மகனில்லை என்று தெரிந்த நாளிலிருந்து அவர் ஆடிய ஆட்டத்தைக் கண்டு அமைதியாகவே இருந்தார். அது ஒரு தாயின் குமுறல் என்று பொறுத்து கொண்டார். அதோடு தாதாஜி இருக்கும் வரை சித்தார்த்தை காயத்ரியின் கண்களில் படாமலே வைத்திருந்தார். எக்காரணம் கொண்டும் காயத்ரி இந்த மாளிகைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதையெல்லாம் நினைத்து தாதி பல நாட்கள் உறங்காமல் தவித்திருக்கிறார். காயத்ரியிடம் பேசவோ அவளை நெருங்கவோ முடியாது. அவளின் நிலையை எண்ணி வேதனை அடைந்தார். இதில் ஒருமுறை காயத்ரி பிம்லாவின் குடும்பத்தினர் துரத்துவதற்கு முயற்சி எடுத்ததை கண்டதும் தான் விழித்து கொண்டார். மகனிடம் முதன்முறையாக பேசி அவருக்கான பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய சொன்னார். ஆனால் இத்தனை நடந்தும் காயத்ரி யார் மீதும் குற்றம் சொல்லாமல் நீரஜின் மேலிருந்த காதலுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார். ஆனால் பிள்ளை பாசம் மட்டும் அவரை அலைக்கழித்தது. தாதாஜி இறந்த பிறகு நீரஜ் அவ்வப்போது காயத்ரியை சந்திக்க அழைத்துச் செல்வது உண்டு. அப்படி ஒரு சந்திப்பிற்கு பிறகுதான் பிம்லாவிற்கு உண்மை தெரிந்தது. எப்படியோ ஓரளவுக்கு அனைத்தையும் சரி செய்துவிட்டான் பேரன் என்கிற நிம்மதியோடு அவர்களின் வருகைக்காக காத்திருந்தார். வர்ஷினியை வைத்திருந்த இடத்திற்கு சென்று இறங்கிய இருவரும் அவசரமாக மாளிகையினுள் நுழைய அங்கே யாருமில்லாமல் காட்சியளித்தது. பாதுகாப்பிற்கு இருந்த ஆட்கள் கூட எவரையும் காணவில்லை. வெறிச்சோடி இருந்த மாளிகையே சொன்னது வர்ஷினி அங்கில்லை என்பதை. சித்தார்த் அதை கண்டு பதறிப்போனவன் அங்கும் இங்கும் ஓடி வர்ஷினியின் பெயரை சொல்லி கத்தினான். சிவதாஸ் நிதானமாக ஒவ்வொரு அறையாக தேடிக்கொண்டு வந்தான். தாஸ், நீ சொன்னது சரிதான். அந்த கேஷ்வி வேலையை காட்டிட்டா. என் வர்ஷினியை காணும் என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டான். சித்தார்த், பதட்டப்பட்டா எதுவும் நடக்காது. கொஞ்ச நேரம் முன்னத்தானே உன் ஆட்களிடம் பேசினேன். அப்போ இருந்தவங்க இப்போ இல்லைனா நிச்சயமாக ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது என்றவன் வேக நடையுடன் மாளிகையின் பின்பக்கம் சென்றான். அங்கு இருந்த பழைய சாமான்கள் போடும் அறையில் பாதுகாப்பிற்கு இருந்த ஆட்கள் அனைவரையும் கட்டி போட்டு விட்டு சென்றிருந்தார்கள். அவர்களை விடுவித்தவன் என்ன நடந்தது என்று கேட்டறிந்து கொண்டான். சித்தார்த்தை தன்னுடன் அழைத்து கொண்டு, டோன்ட் வரி சித்தார்த், இன்னைக்கு அவனுங்களுக்கு சங்குதான் என்று கூறி ஜீப்பில் ஏறினான். சித்தார்த்தோ அவளை கழுத்தை நெரிச்சு கொல்லாமல் விடமாட்டேன் என்றான் கண் நரம்புகள் புடைக்க.